நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 5,00,000 வரையும் வட்டியில்லா கடன் வழங்குறாங்க மத்திய அரசு. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அண்ட் எதன் கீழே நமக்கு கிடைக்குது, எப்படி இந்த ரூபாய் 5,00,000 பெறணும் அப்படின்றதான் வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நம்ம சேனலில் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டுன்னு சொல்லி அனைத்து அரசாங்க அப்டேட்களும் உடனுக்குடனே வெளியாயிட்டிருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பெண்களோட முன்னேற்றத்திற்காக மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரசு அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா லக்பதி திதி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் ரூபாய் 5,00,000 வரை பெண்களுக்காக வட்டி இல்லா கடன் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஷோரா நீங்க எந்த ஒரு வட்டியும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அசலை மட்டும் திருப்பி செலுத்தினீங்க அப்படின்னாவே போதுமானது. அசல் செலுத்துறதுலயும் நமக்கு தள்ளுபடி அப்படின்றதும் இந்த திட்டத்தின் கீழே பண்றாங்க. இப்போ எதன் அடிப்படையில பெண்களுக்கு இந்த ரூபாய் 5,00,000 வரை வட்டி இல்லா கடன் அப்படின்றது வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் சுய தொழில் தொடங்குறதுக்காக தான் இந்த வட்டி இல்லா கடன் அப்படின்றது வழங்குறாங்க மத்திய அரசு. ஸோ உங்க வீட்டில் ஆண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 18 வயது மேற்பட்ட 50 வயதிற்குட்பட்ட பெண்களை வச்சு கூட நீங்க இந்த ரூபாய் 5,00,000 வட்டி இல்லாம பெற்றுக்க முடியும். லக்பதி திதி யோஜனா திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த திட்டத்தின் கீழே பெண்களுக்காக சுய தொழில் தொடங்குறதுக்காக வட்டி இல்லா கடன் அப்படின்றது வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தோட சிறப்பு நோக்கம் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த சுய தொழில் தொடங்குறதுக்கான பயிற்சியும் இவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த வகையான தொழில் தொடங்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியா இல்லை அப்படின்னாலுமே இதற்கான எந்த வகையான தொழில்களை நீங்க தொடங்கலாம், அதற்கான பயிற்சியும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழே. ஷோரா இந்த பயிற்சியின் மூலமா நீங்க தேர்வு பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் ஏர்ன் பண்ற வகையில் அந்த மத்திய அரசை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதற்கான ட்ரைனிங் வழங்குறது மட்டும் இல்லாம குறைந்த கட்டணத்துல உங்களுக்கு காப்பீடு, தொழில் வளர்ச்சி வழிகாட்டுதல்கள் போன்ற ஆதரவும் இது மூலமா கிடைக்கும். இதற்கான தகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்களுக்கு 18 வயதிலிருந்து 50 வயதிற்குள்ள இருக்க வேணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி எஸ்ஹெச்ஜி உறுப்பினர்னு சொல்லக்கூடிய மகளிர் சுய உதவி குழுவில் ஒரு உறுப்பினராக கண்டிப்பாக இருக்கணும், கம்பல்சரி இருக்கணும்னு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினராக இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த வட்டி இல்லா கடன் அப்படின்றத பெற்றுக்க முடியும். இதற்கான தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதார், வங்கியோட பாஸ்புக், வருமான சான்று, அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறதுக்கான அந்த சான்று கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே நாம் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு நியரஸ்டில் இருக்க அங்கன்வாடி இல்லைனா பஞ்சாயத்து ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். அங்கே அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்தில் போயிட்டு கூட நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். அதற்கான படிவம் கொடுப்பாங்க. அந்த படிவத்தை ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்கள் சொன்னதை அது கூட பின் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வட்டி இல்லா கடன் அப்படின்ற பயிற்சி உங்களுக்கு வழங்கப்பட்டு அதற்கான கடன் அப்படின்றதும் பெறப்படும். ஸோ மக்கள் அனைவருமே வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் வட்டி இல்லாமல் யாருமே கடன் அப்படின்றத கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் மாத தவணை மூலமாக ஈஸியாக இந்த அமௌண்ட்டை திருப்பியும் செலுத்திக்கலாம். இப்போ நீங்கள் திருப்பி செலுத்தும் போதே உங்களுக்கு இதில் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, மானியம் வகையில் இப்போ 75% நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் போதும். ஸோ மீதி தள்ளுபடி அப்படின்ற முறையிலும் உங்களுக்கு ரத்து செஞ்சுருவாங்க. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க நான் சொல்லியிருக்கக்கூடிய எங்கே அப்ளை பண்ணலான்னு சொன்னனோ அங்கே போய்ட்டும் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திட்டத்தின் பேர் லக்பதி திதி யோஜனா. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.